ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாயாசம், இளநீ வச்சு குழு குழு பாயாசம். இந்த பாயாசத்தை செய்ய சொல்லி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 1 மந்த் பிஃபோராகவே கேட்டிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது, பண்ணி போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. சாரி லேட் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். கோகோனட் மில்க் அல்லது மில்க், கண்டென்ஸ்டு மில்க், கோகோனட் வாட்டர், ஏலக்காய் தூள், நட்ஸ். பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. கோகோனட் மில்க் இருந்தால் நம்ம ஹீட் பண்ண தேவையில்லை. நார்மல் மில்க் யூஸ் பண்ணால் ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நார்மல் மில்க் ஊற்றிட்டு அது ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் 2 டம்ளர் பால் ஊற்றிருக்கோம். அதில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா, பால் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் இங்கே இளநீ 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் பாதி 2 டம்ளர் பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக பால் ஊற்றினோன்னா பால் வாசம் அடிச்சிரும். அதனால் கம்மியாக தான் பால் ஊற்றணும். இப்போது கண்டென்ஸ் மில்க், இப்போ 2 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் கண்டென்ஸ் மில்க் ஊற்றியிருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே டம்ளரில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் இளநீ தண்ணி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் பால், 1 டம்ளர் கண்டென்ஸ் மில்க், இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நல்லா கொதிச்ச பாலில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க் நல்லா கலந்தோன்னையும் அடுப்பு ஆஃப் பண்ணி அதை எடுத்து ஆற வச்சிடலாம். சுட சுட நம்ம இளநீ தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின இதுக்குள்ளே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அதில் பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு முந்திரி பருப்பு, இந்த இளநீர் பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்பு போடாமல் குடித்தாலே செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். முந்திரி பருப்பு போட்டால் பிடிக்குங்கிறவங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணவே தேவையில்லை. இப்போது இந்த கிளாஸில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். இதில் 4 கிளாஸ் இளநீ தண்ணி இது. இப்போ இந்த 4 கிளாஸ் இளநீ தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆறின பால், கண்டென்ஸ்ட் மில்க் அந்த இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீர் வழுக்கையை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொழன்னு இளநீ இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் திக்காக கெட்டியாக இருந்ததுன்னா இளநீ கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா வழுக்கியாகவே கிடச்சிச்சு. அதனால் அப்படியே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோ நம்மளோட இளநீர் பாயாசம் ரெடி. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கூல் பண்ணி எடுத்து குடித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு செம்மையான ஒரு பாயாசம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.